என்னடா இது? ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் வந்துட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூடவே ஹெல்த்தியான கப் கேக் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னடா இது? வந்தோடனே ஜிட்டுக்குட்டி ரெடி ஆகிட்டு ஜிட்டு போட்டுட்டு க்யூட்டாக ரெடி ஆகிட்டிங்களே. ஆ, அழகாக இருக்கீங்கடா. ஆ, அழகாக இருக்கீங்களே. சரி, ஹோம்ஒர்க் பண்ணிடுறீங்களா? என்னது? உன்னோட ஒர்க்கை நீ தான் பண்ணிக்கணும். கலர் எங்கே இருக்குது? போய் எடுங்க. போய் எடுத்துகிட்டு வாங்க. 3:30 போல் போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை குளிக்க வச்சு ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டாச்சு. மேடம் இதுக்கப்புறம் உட்காந்து அவங்களாவே ஹோம்ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே வரும்போது சிக்கனும் ஒரு 3/4 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 மந்த் கிட்ட ஆச்சு நான்வெஜ் செஞ்சு. சரி, ஓகே, இன்றைக்கி தம்பியுமே ரொம்ப நாளாக வந்துட்டு 65 கேட்டுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அவனுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் சார் ஸ்கூல்லேருந்து வரல. மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இது கூட வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு தயிர், எலுமிச்சைப்பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் வந்துட்டு அந்த தயிர்லேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தயிர் கொஞ்சம் நிறைய சேர்த்தனா வந்துட்டு சிக்கன் நல்லா சாஃப்டாக ஊறி வெந்து வர்றதுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஆஃப் லெமன் வந்துட்டு பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன். சீடெல்லாம் எடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 65 மசாலாவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணது தான். ஆல்ரெடி எப்படி ரெடி பண்ணுறது நான் வீடியோவுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்த பிறகு நல்லா கையால் வந்துட்டு ஈவனாக மசாலாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 hour கிட்ட நம்ம ஊற விட்டு செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு மசாலாலாம் ஈவனாக ஊறி நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக வந்துட்டு வரும். அண்ட் இந்த மெத்தட் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்துட்டு 65 வரும். அண்ட் ஒரு சிலர் டவுட் வந்துட்டு 65 மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே ஒட்டுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான டிப்புமே நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். 65க்கு ரெடி பண்ணி வச்சுட்டு சாரியுமே ஒரு 5 o'clock கிட்ட போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. சரி, போன்னு சொல்லிச்சா? ஏன் அவ்வளோ நல்லா படா இல்லை அம்மா செஞ்சது? நீ சொன்னது நல்லா தான் இருந்துச்சு. நான் சொன்னதா? நீ செஞ்சது நல்லா தான் இருந்துச்சு. இதோ ஸ்பூன் ஃபுல்லா விட்டு தந்துட்டேன். சார் வந்துட்டு பஸ்ஸை விட்டு இறங்குனதுமே ஆரம்பிப்பார் அம்மா அப்படின்ட்டு. ஏதோ ஒரு பெரிய கதை தான் சொல்ல போகிறான்னு பார்த்தா ஒன்றும் இருக்காது. டெய்லி சொல்கிற கதை தான். பட் டெய்லி வந்துட்டு வந்த உடனே அன்றைக்கிட்டே எப்படி போச்சுன்னு சொல்லலைன்னா சாருக்கு தூக்கமே வராது. நானுமே அப்படியே வந்துட்டு இருந்த லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் கேன் எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் பண்ணி சிங்க்குமே நீட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 1 வீக்காகவே சாரை வந்துட்டு டியூஷன் அனுப்பியாச்சு. ஹிந்தி டியூஷன் தான் போட்டிருக்கேன். கிளாஸ்லேயே வந்துட்டு ஹோம்ஒர்க்கு படிக்கிறது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்துடுறான். வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால லேப்டாப் எடுத்து வச்சுட்டு செஸ்ஸு, பரமபதம் விளையாடுறது, இல்லாட்டி என்ன வந்துட்டு விளையாட வாங்கம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரம்னா பரவாயில்ல, எனி டைம் வந்துட்டு விளையாடிட்டே இருக்கணும் அப்படின்னா வேலையும் பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் ஒரு 1 hour சார் வந்துட்டு ஹிந்தி டியூஷன் போட்டு விட்டாச்சு. ஸ்டார்டிங் போக மாட்டேன்னு தான் சொன்னால் இப்போ அவருக்கே பிடிச்சிருச்சு போல், ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டாரு. சைடில் அப்படியே தம்பிக்கும் பாப்பாக்கும் வந்துட்டு பால் கலக்கி கொடுத்துட்டு எனக்கு ஃபில்டர் காஃபி போட்டுக்கிட்டேன். தம்பி வந்து பால் குடிக்காம தான் இருந்தான். இப்போ வந்துட்டு பால் நல்லா திக்காக காய்ச்சிட்டு நாட்டு சக்கரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் வர்றதுனால சார் குடிச்சிடுறாரு. இப்படி தான் ஏமாற்றி கொடுத்துட்ருக்குறேன். தலை எப்படின்னா ஊத்திருப்பேன். பாரு இது என்னது? தண்ணி தண்ணி சொல்ல. ஆமா, இது பூராவே பாலா? இல்ல இது ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் இது பாப்பாக்கு பால். ஏன் தலைய தொலை? 5:30 ஆகுது. தலையில ஏன் தண்ணி வருது? மூஞ்சி கழுவுறதுக்கு. என்ன மாயமோ? கெட்டு போல
நிறைய பேரோட வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோவா வந்துட்டு குழந்தைங்க கூட டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்கிறது. ஆனால் அந்த அம்மா கிட்ட கேட்டால் மட்டும்தான் அந்த வலி என்னன்றது அவங்களுக்கு புரியும். ஏன்னா வந்துட்டு வேலைக்கு போய் ஆகணும், குழந்தைங்க கூடயும் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது. வீட்டில் இருக்கிறதும் சாதாரணம் கிடையாதுங்க. வீட்டை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், அடுத்த நாளுக்கான விஷயங்கள் என்னன்றதை திங்க் பண்ணுறதுக்கே ஒரு நாள் பத்தாது. நானும் படிச்சுட்டு வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் சேடாக சொல்ல மாட்டேன், ஹாப்பியாக சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கிறதுனால தான் என் குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததும் இவ்வளோ விஷயத்தை என்கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. அவங்க ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. வீட்டுக்கு போனால் அம்மா நம்ம கூட இருப்பாங்க, நம்ம இவ்வளோ விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸோட வீட்டுக்குள்ளார அவங்க வராங்க. காலையில் எந்திரிச்சு பொறுமையாக நிதானமாக அவங்களுக்கு தேவையானதை பேக் பண்ணி அவங்கள ஸ்மைலிங் ஃபேஸோடு என்னால் அனுப்ப முடியுது. ஆமாம், நான் படிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் நான் வீட்டில் இருந்தாலும் நான் படித்த விஷயத்தை என் குழந்தைங்களுக்கு நான் நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட கனவு வெளியே வரலனா என்ன, என்னோட குழந்தைங்களோட கனவு வெளியே வர்றதுக்கு நிச்சயமாக நான் ஒரு ஆளாக இருப்பேன். அதை ஒரு நாள் என் குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்கன்றதை தாண்டி எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, எதுக்காகவும் நான் ஃபீல் பண்ணதும் இல்லை. அதை தாண்டி சம்டைம்ஸ் இருக்கும், பட் அதை நான் வெளியே காட்டிக்கவும் மாட்டேன். அந்த நிமிஷத்தோடு அதை மறந்துடுவேன். பெண்கள் வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு போனாலும் அவங்கள சுற்றி சந்தோஷங்கள் நிறைய இருக்குது. சின்ன சின்ன கஷ்டங்களை நினச்சி பெரிய பெரிய சந்தோஷத்தங்களை இன்றைக்கி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, இன்றைக்கான நாளை நம்ம பாரமாக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கான லைஃப் நமக்கு பாறாங்கல்லாம் மாறி நிற்கும். இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாதுன்ற அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகி தான் வந்து நிற்கும். எல்லாமே இருக்கிறவங்களுக்கும் இங்கே பிரச்சனை இருக்குது, எதுவுமே இல்லாதவங்களுக்கும் இங்கே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷங்கன்றவங்க யாருமே இங்கே இருக்க முடியாதுங்க. கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, நம்மளால் என்ன முடியும், நம்மளால் மற்றவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். படித்து முடிச்சுட்டு குழந்தைங்க புருஷன்னு வீட்டில் வெட்டியாக இருக்குமே, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இனி கவலைப்படாதீங்க. இங்கே ஜெயிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கிறது. தோக்கிறதுக்கு ஒரே விஷயம் நம்மளோட இயலாமையும் தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் மட்டும்தான். உங்களுக்கான நோக்கத்தை தன்னம்பிக்கையோடு வளர்த்துக்கோங்க. 1000 யானைகளுக்கு நிகரானது ஒரு பெண்ணோடைய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்போங்க. சாரை டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு குழம்புமே இங்கே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு குக்கரில் வந்துட்டு நல்லெண்ணெய் இல்லை, அதனால் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே 2 வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக நிறம் மாதிரி வந்ததும் இது கூடவே வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போனதுமே இது கூட வந்துட்டு ஒரு 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுக்கோ இல்லை குருமாக்கெலாம் நான் தக்காளி அரைச்சி போட்டுருவேன். ஏன்னா அந்த தக்காளி மட்டும் என் குட்டீஸுங்களுக்கு என்ன தான் பண்ணுதோ தெரியாது, மற்ற எல்லா காயும் சாப்பிட்ருவாங்க, ஆனால் அந்த தக்காளி மட்டும் பொறுக்கி வச்சு சாப்பிடுவாங்கன்றதுனாலே நான் வந்துட்டு தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருவேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி ஒன்று சேர்ந்து வர ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்துட்டு தேவையான அளவு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள், இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் திரண்டு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்குற வரைக்கும் மூடி போட்டு விட்டுறலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளார இங்கே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 2 பத்து தேங்காய், 10 பல்லு முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக வந்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கனுமே நல்லா வதங்கி சைடில் அந்த எண்ணெயுமே வந்துட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். முன்னாடியெல்லாம் நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு கடாயிலே வந்துட்டு சிக்கன் வேக போட்டாலே வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போலாம் ஒரு அரை மணி நேரம் வச்சா கூட வேகவே மாட்டேங்குது. அதனாலே நான் வந்துட்டு குக்கரில் வச்சுருவேன். ஏன்னா நான்வெஜ்லாம் வந்துட்டு நல்லா வெந்தால் தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ரீசன்னாலே நான் வந்துட்டு சிக்கனும் இப்போலாம் வந்துட்டு குக்கர்லேயே வச்சிடுறது. மூடி போட்டுட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்தேன். சிக்கன் நல்லா நைஸாக வந்துட்டு வெந்திருந்தது, சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளார வந்துட்டு கிச்சனையுமே வந்துட்டு நீட் பண்ணி விட்டாச்சு. இங்கே சைடில் சாதமும் வந்து நல்லா வெந்துருச்சு. மோஸ்ட்லி சப்பாத்தி, தோசை, இட்லியை விட நைட்டில் வந்துட்டு ரைஸ், அதுவும் இந்த சிக்கன் கிரேவியோடலாம் வச்சு சாப்பிட்ணும் சூப்பராக
சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி, எனக்கும் சரி நைட்டில் இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் சாதம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். காலையில் தம்பி எந்திரிச்சதுமே கேலண்டர் கிழிச்சிட்டானா, இன்றைக்கி ஆடி பூரங்கிறதே எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. என்னை விட ஹவுஸ் ஓனர் அக்கா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. பட் அவங்க வீட்லேயுமே இன்றைக்கி மதியம் ஒரு நான்வெஜ் ஸ்மெல் வந்துதா, சரி ஓகே அப்போ இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷல் டே இல்லை போலன்னு சொல்லிட்டு நானும் ஈவினிங் போல் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சுட்டேன். சிக்கன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இன்றைக்கி ஆடி பூரம்னு சொல்லிட்டு. எனக்கே லைட்டாக கஷ்டமாக தான் இருந்தது. சரி ஓகே செஞ்சு முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். கையோடு வந்துட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் இருக்காது. சாரை வந்துட்டு ஒரு 5:40 போல் விட்டுனா 6:40 போய் கூட்டிகிட்டு வரணும். அதுக்குள்ளார இங்கே வந்துட்டு கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேடத்தையும் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டேன். ஹஸ்பண்ட்க்கு டெய்லி சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷுன்னு செஞ்சு கொடுத்தா கூட சலிக்காமல் சாப்பிடுவாங்க. அது ஏனே தெரியல, அவங்களுக்கு மட்டும் இந்த முட்டை நான்வெஜ் மட்டும் சலிக்கவே சலிக்காது. நான் என்ன தான் வந்துட்டு சாப்பிடாமல் இருக்கணும் சில நாட்களெல்லாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணாலுமே செஞ்சு கொடுத்தா வீட்டில் சாப்பிடுவாங்க. அப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்காத டைமில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருவாங்க. எனக்குமே வந்துட்டு கடையிலலாம் இப்போலாம் வாங்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நியூஸஸ்லாம் பார்க்கும்போது. அதனாலே வந்துட்டு முடியலனாலும் மெனக்கெட்டு வீட்லேயே முடிய வரைக்கும் செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதுவும் குட்டீஸுங்களுக்கு அப்பாவோட ஜீன் இல்லைங்களா, அவங்க மட்டும் எப்படி இருப்பாங்க, வெஜ்ஜை விட நான்வெஜ்னா ஆன்னு வருவாங்க. அதனாலேயே அவங்களுக்காகவும் மெனக்கெட்டு வந்துட்டு முடியலனாலும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துறது. அதனாலேயே இப்போ சாரோட மெனுவுமே ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது. என் வீட்டு குட்டி சார் நேற்று வந்துட்டு, அம்மா உனக்கு சமைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கவா, உனக்கு தான் வந்துட்டு டெய்லி யோசிச்சு பண்ண முடியலன்னு சொல்கிறல்லம்மா அப்படின்னா, நான் கூட பெருசாக ஏதோ சொல்ல போகிறான் போல் அப்படின்னு பார்த்தா, எடுத்துக்குமா பேப்பர் எடுத்துக்கோ லிஸ்ட் எழுதிக்கோமா அப்படின்னா. என்னடா சொல்ல போகிறான், நானும் சரி அவன் ஆசை ஏன் கெடுப்பானு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்தா, மண்டே கீரை வெரைட்டியாம். கீரையில் என்ன வெரைட்டி வேணால் செஞ்சு கொடுமா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. டியூஸ்டே லெமன் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வேணுமா. வெனஸ்டே எப்பவும் போல் சப்பாத்தி, தேர்ஸ்டே சாம்பார், ஃப்ரைடே அவருக்கு நூடுல்ஸ் வெரைட்டி. இதுதான் வந்துட்டு இவருடைய வீக் டேஸ் ரெசிபீஸாக. இதுதான் வந்துட்டு அவளுக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணுமா. இப்படி மெனு கொடுத்தா நம்ம என்னங்க சமைக்கிறது, நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அது வரை சார் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுத்தா டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும், இல்லைனா நான் சாப்பிடவே மாட்டோமா அப்படியே எடுத்துட்டோம். நீ சாப்பிடவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாத, அம்மா கொடுக்கறத தான் சாப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு சார்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. இதுதான் இல்லைங்க, எது கொடுத்தாலுமே தம்பி பாப்பா 2 பேருமே சாப்பிட்ருவாங்க. பாவக்காய் குழம்பா இருக்கட்டும், கார குழம்பா இருக்கட்டும், எது நான் செஞ்சு கொடுக்குறனோ சாப்பிட்ருவாங்க. பட் கேட்கறது மட்டும்தான் பெரிய லிஸ்ட்டாக கொடுப்பாங்க. பட் நான் செஞ்சு கொடுக்குறதையும் சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க கேட்கறதையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். அப்போ தான் வந்துட்டு டெய்லி டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும். ஒரு 6:40 போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாரை கூட்டிகிட்டு வர கிளம்பியாச்சு. வரும்போதே சார் வந்துட்டு, அம்மா 65 ரெடியான்ற கொஷினோட தான் வீட்டுக்குள்ளார வந்தார். வந்ததுமே அவருக்குமே அப்படியே 65 போட்டு கொடுத்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, 65 வந்து போடும்போது எண்ணெயிலே ஓட்டுது சிஸ்டர், மசாலா பிரிஞ்சு வருது, என்ன பண்ணுறது, நீங்கள் சொன்ன வந்துட்டு மெத்தட் படி தான் வந்துட்டு மசாலாஸ்லாம் போட்டோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் போட்டது நீங்கள் சொன்ன மெத்தடில் தான் போட்டேன். ஏன் வந்துட்டு மசாலா பிரிஞ்சு வருது இல்லை வந்து ஒட்டுது, சிக்கனில் வந்து சரியாக ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னா, எண்ணெய் வந்துட்டு சூடாக இல்லாத டைமில் நம்ம வந்துட்டு சிக்கன் போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா ஒட்டிடும் அண்ட் மசாலாஸ் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இது வந்து செகண்ட் டைம் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கப்போ போட்டது, நல்ல மசாலாலாம் ஒட்டி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு மோஸ்ட்லி பண்ணுற மிஸ்டேக். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா 65 போட்டு பாருங்கள், நல்லா க்ரன்ச்சியாக சாஃப்டாக சூப்பராக வரும். அண்ட் ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ணாமல் கொஞ்ச நேரம் போட்டு நல்லா அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க, இல்லைனா ஒரு மாதிரி வரன்ட்டு ஆகிடும். 7:30 போலலாம் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. நான் போட்டு ஊட்டி விடட்டுமான்னு கேட்டால் சாரும் மேடமும் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான்வெஜ் இல்லை, அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு எனக்குமே பசிச்சிச்சு, நானுமே சாப்பிட்டுட்டேன். இது வந்துட்டு ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்த கப் கேக் ரெசிபி தான். இதுக்கு நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 3 முட்டை வந்துட்டு எக் ஒயிட்டு எல்லோ ரெண்டுமே சேர்த்தே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம கையால் வந்துட்டு பீட் பண்ணால் இந்த அளவுக்கு ப்ளஃபியாக வருமானு கேட்டால் தெரியல. நான் ஹேண்ட் பீட்டர் வச்சு தான் வந்துட்டு நல்லா ஒரு 5 to 10 minutes வந்துட்டு ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேம்லேயும் அடுத்த ஒரு 5 minutes வந்துட்டு ஹை ஸ்பீட்லேயும் வச்சு நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 125 ml கப் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்பில் வந்துட்டு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே கப்பில் தான் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் வந்துட்டு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு அதையுமே நல்லா வந்துட்டு பீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 125 ml பாதி கப்பு இருக்குது இல்லைங்களா, 75 ml கப்பு, அதில் வந்துட்டு நார்மல் ரீஃபண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத ஆயிலாக இருக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 minutes அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரா இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் வந்துட்டு ராகி மாவு,
1 கப் வந்துட்டு கோதுமை மாவு. எதுவுமே வந்துட்டு நான் ஃபுல்லாக சேர்க்கலை, கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா வந்துட்டு இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கட்டி எதுவும் இல்லாமல் இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு மாவுலே ஏதாவது வந்துட்டு வண்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்றதுனால நல்லா இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துகிட்டு மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்துட்டு லோ ஸ்பீட் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக பால் எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த எக்கோடைய க்ரீம்லேயே தான் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கேக் மோல்டுலையோ இல்லை வந்துட்டு கப் கேக் மோல்டுலையோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு சூப்பரான கேக் வந்துட்டு ரெடி. இதில் நம்ம எதுவுமே வந்துட்டு ஒயிட் சுகரோ மைதாவோ எதுவுமே ஆட் பண்ணலை. அண்ட் தம்பி பாப்பாவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 நாளுமே வந்துட்டு இதுதான் ஸ்நாக்ஸாக வேணும்னு சொல்லிட்டு கேட்டே எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் தம்பி வந்து ஸ்கூல்லையுமே ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு நல்லா இருக்குமான்னு வந்து சொல்லியிருந்தான். அண்ட் எனக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒயிட் சுகருக்கு பதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கவே வந்துட்டு அப்படியே வந்துட்டு சாக்லேட் கேக் மாதிரி அந்த கலரில் வந்திருந்தது. பட் நான் கொக்கோ பவுடர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, நாட்டு சக்கரைனால தான் வந்துட்டு இந்த கலரில் இருக்குது. இதுவே நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒயிட் கலரில் கேக் வந்திருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம குட்டி குட்டி சாக்கோ சிப்ஸு அது கூட வந்துட்டு முந்திரி இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு ஃப்ளேவருக்காக வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பட் நம்ம ஆட் பண்ண அந்த சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு நல்லா சென்டராக இறங்கி லாவா கேக் மாதிரி இருந்தது. அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. இதே மெத்தட் தான் ஓவனுக்கு பதில் நீங்கள் வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கனமான பாத்திரத்தில் வந்துட்டு உப்போ இல்லாட்டி வந்துட்டு ஆற்று மணல் இருக்கு இல்லைங்களா, அதை கொட்டி நல்லா ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 45 to 50 மினிட்ஸ் அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே மூடி போட்டு வச்சிங்க, இல்லை குக்கர்லேயே கூட வந்துட்டு கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நம்ம கேக் ரெடி ஆகிடும். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக வந்தது. நான் வந்துட்டு ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் 170 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு வச்சுருந்தேன். உண்மையாகவே சூப்பராக வந்துட்டு குக்காய் வந்திருந்தது. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த நல்ல குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஓன் ரெசிபி. நானாக வந்துட்டு ஒன்று ஆட் பண்ணி கற்றுக்கிட்டது தான். ஆல்ரெடி பிளெயின் கேக் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை வச்சு குழந்தைங்களுக்கு இப்படி ட்ரை பண்ணி கொடுப்போம். ஏன்னா எனக்குமே மைதா இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஒயிட் சுகர் கொடுக்கறதுக்கு இதுவாக தான் இருந்தது. ஹெல்த்தியாக எப்படிலாம் கொடுக்கலாம், நம்ம ட்ரை பண்ணி நல்லா வந்தால் ஓகே, நல்லா வரலாம் திரும்ப நம்ம கற்றுக்கலான்ற இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் உண்மையாகவே சூப்பராக வந்திருந்தது. அண்ட் கான்ஃபிடென்ட்டுமே அதிகமாக இருக்குது. இன்னும் நிறைய வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபீஸுமே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் பேசிட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். யாரும் வந்து திட்டாதீங்க ப்ளீஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு லாங் வீடியோ வருமானு கேட்டால் வந்துட்டு எனக்கு தெரியல, பெரிய கொஷின் மார்க் தான் வருமானது. ஏன்னா எனக்கு ஒரு டைமும் வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்டு அது வியூஸ் போகுதா இல்லையான்னு போய் பார்க்கும்போது வியூஸே போகலைன்னும் போது அது ஏதோ ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆன மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் வந்துட்டு பிரேக் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை.